Hi student, welcome to Jeffrey Education YouTube channel. இந்த காணொலி மூலம் எங்களாலே நடாத்தப்பட்ட தரம் 5 மாணவர்களுக்கான விசேட மாதிரி பரீட்சை 4னுடைய பகுதி 1 வினாத்தாளின் 21 தொடக்கம் 40 வரையான வினாக்களையும் அவற்றுக்கான விடைகளையும் நுட்பங்களையும் அவதானிக்க இருக்கின்றீர்கள். எங்கே வாருங்கள், வினாக்களையும் அவற்றுக்கான விடைகளையும் அவதானிப்போம். சரியாக நடுப்பக்கத்தில் இணைக்கும் கம்பியை பயன்படுத்தி ஆக்கப்பட்ட 48 பக்கங்களை கொண்ட அப்பியாச புத்தகத்தில் 12ஆம் 14ஆம் பக்கங்களுக்குரிய தாள்கள் முழுமையாக கிழித்து அகற்றப்படும் போது அதனுடன் அப்புத்தகத்திலிருந்து முறையே கலந்து விடக்கூடிய வேறு தாள்களுக்குரிய 2 பக்கங்களும் அவை. உங்களுக்கு தெரியும் என்ன, ஒரு புத்தகம் இருந்தால் அது நடுவில் இணைக்கப்பட்டிருந்தால் ஏன்னா நடுவில் இணைக்கப்பட்டிருந்தால் இந்த பக்கத்தை கிழிச்சால் அதோட இந்த பக்கம் கிழியும். என்ன நடுவில் இணைக்கப்படுற ஸ்டெப்லரால் இணைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் இதை கிழிச்சோம்னா அப்போ ஒன்று கிழியுதுன்னு சொன்னால் அந்த இறுதி பக்கம் கிழியும். அப்போ இங்கே சொல்லியிருக்கு 48 பக்கம் இருக்குது. அப்போ ஒன்று கிழிஞ்சால் இங்கே 48வது பக்கமும் கிழியும். விளங்கிட்டு அப்போ ஒன்று கிழிக்கல அதோடு சேர்ந்து இந்த 48வது பக்கம் கிழியும். அப்போ இவ்வாறான வினாக்கள் வர்றது இலகுவான வழி இருக்குதுன்னு சொன்னால் டக்குன்னு சேர்ந்து எத்தனை பக்கம் கேட்டாலும் இந்த முதலாவது பக்கத்தையும் இறுதி பக்கத்தையும் கூட்டணும். இப்போ முதலாவது பக்கத்தையும் இறுதி பக்கத்தையும் கூட்டினா என்ன வரும்? 49 வரும். இப்போ ரெண்டாவது பக்கத்தையும் அதுக்கு முதல் பக்கத்தை கூட்டினாலும் 49 வரும். அப்போ உங்களுக்கு தெரிய வேணும், அந்த பக்கங்கள் இங்கே முன்னுக்கு இருக்கிற பக்கங்களோட பின்னுக்கு இருக்கிற பக்கத்தை கூட்டினா 49 வரும். அந்தந்த பக்கம் தான் கிழியும். கூட்டுத்தொகை 49 வரும். இந்த 48 அப்படியா. இப்போ 95 வருதாண்டா, முதலாவது இந்த 95 கூட்டினா 96. அப்போ கட்டாயமாகவே கூட்டல் பிணைப்பு 96 இருக்கணும். சரியா, 50 இஞ்சால் கிழியுதாண்டா, அங்கே 46 கிழியும். 296 வரும் கூட்டு. அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஒன்றும் 48 49. அப்போ கூட்டுத்தொகை 49 வரும். இப்போ 12 கிழிஞ்சால் இதோட இது 49 வரக்கூடியதாக இருக்கோ அதுதான் வரும். அப்போ இதை கூட்டினா வரும் 30களை கூட்டினா 49 வரும். அப்போ இலகுவான வழி 1டையும் 48ஐயும் கூட்டி போட்டு இந்த 12 கொண்டே கழியுங்கோ. 49ல் 12 கழிச்சா இது என்ன விட வரும் அதுதான் கிழியும். இப்போ 49ல் கொண்டே 16 கழிச்சு பாருங்கோ, என்ன விட வரும்? இந்த 33 விட வரும். அப்போ விளங்கிட்டேன். அப்போ இவ்வாறான வினாக்கள் வரைகளை மிக இலகுவாக நீங்கள் விடையளிக்கக்கூடியமாக இருக்கும். அந்த கூட்டுத்தொகையை கண்டு போட்டு ஏன்னு அதில் கூட்டல் பிணைப்புகள் எப்படி 49 உருவாக்குறேன். இப்போ 1 48 49 அந்த 49 எப்படி உருவாக்கலாம், அது எந்தெந்த நம்ம அந்த கூட்டல் பிணைப்புகள்லாம் அந்த விடையாக வரும். அப்போ இது சிம்பிளான விட சிம்பிளாக நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. 37 33 12ஆம் பக்கம் கலரேகை 37 கலரும், 16 பக்கம் கலரேகை 33 கலரும். சரி, வினாலகம் 22. அருகே 3 தனித்தனி கீழங்களில் 3 இலக்க எண்கள் எழுதப்பட்டுள்ளன. இங்கே தனித்தனியாக 3 கீழங்கள் காட்டப்பட்டிருக்குது. 1 2 3 கீழங்கள் காட்டப்பட்டு. அப்போ அதில் என்ன பிரச்சனை என்று சொன்னால் 3 எண்களின் கூட்டுத்தொகை 765. 3னையும் கூட்டுத்தொகை 765 என்று சொன்னால் இந்த முதலாவதாக உள்ள கீழத்திலும் இரண்டாவதாக உள்ள கீழத்திலும் மறைக்கப்பட்டுள்ள இலக்கங்கள் வெப்பங்களை தெரியணும். இந்த கண்டுபிடிச்சாதான் 3 எண்களையும் கண்டுபிடிச்சாதான் இந்த 765 வேறு ஒன்று பார்க்கும். அப்போ இங்கே முதலாவது விடையை நாங்கள் தெரிவு செய்வோம். இப்போ சிம்பிளாக முதலாவது விடையை தெரிவு செய்தால் சரி. இப்போ முதலாவது விடையை தெரிவு செய்தால் உங்களுக்கு தெரியும். இப்போ 2 முதலாவது கீழத்தில் எழுதினா 324 வரும். ரெண்டாவது கீழத்தில் 6 போட்டோம்னா 166 வரும். இங்கே மூன்றாவது கீழத்தில் 275 இருக்கும். 3ஐயும் கூட்டினா 165 வரணும். வருது. அப்போ ஆகவே முதலாவது தான் விடை. அப்படி இல்லாட்டி ரெண்டாவது விடை போகணும். இந்த விடை வரையில்னு சொன்னால் ரெண்டாவது விடை போகணும். அப்போ விடையில இருந்து சிம்பிளாக வேறான வினாக்களுக்கு நீங்கள் விடைகளை அணுகிக் கொள்ளலாம். சரியா, கவிசனின் தாயின் தாயாருக்கும் இப்போ கவிசൻ്റെ அம்மாவிൻ്റെ அம்மாவுக்கு. அப்போ கவிசனுக்கு இவா வேர், கவிசன் தாயின் அம்மம்மா. அதே நேரம் கவிசன் அக்காவுக்கும் உடைய முடியும். அப்போ அக்காவுக்கும் அவள் யாராக இருப்பா? அம்மம்மாவாக தான் இருப்பாள். அப்போ அம்மம்மாவை நாங்கள் பாட்டி என்று சொல்கிறோம். அப்போ பாட்டியும் பேத்தியும் சிம்பிள். என்ன வினா இலக்கம் 24. ஒரு ஏயில் காட்டப்பட்டுள்ள சதுர வடிவ கடதாசியை
உருவில் காட்டியவாறு புள்ளிக்கோட்டின் வழியே மடித்து பியில் உள்ளவாறு புள்ளிக்கோட்டின் வழியே வெட்டும்போது கிடைக்கும் சதுரங்களின் எண்ணிக்கை. சரி, இதை நீங்கள் சதுர பேப்பர் ஒன்று எடுத்து கிழித்து செய்து பாருங்க. என்ன இப்போ சிம்பிளாக உங்களுக்கு தெரியும். இப்போ இது கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு முறை இருக்குது. பாருங்கள், சமச்சீராக கோடுகளை வரைஞ்சி கண்டுபிடிக்கிறேன். இந்த கோட்டுக்கு எதிரானது இந்த கோடு, இந்த கோட்டுக்கு எதிரானது இந்த கோடு. அப்போ இந்த முழு உருவம் இப்படி இருக்குமா இருந்தால் எத்தனை சதுரங்கள் வர போனால் இந்த 1 2 3 4. சரியா? அப்போ இப்படி தான் வரும். சரி, அப்போ இந்த வினாவுக்கான விட 4 கிழிச்சு செய்து பாருங்க. ஒரு சதுர வடிவான ஒரு தாளம் ஒன்று எடுத்து மடித்து வெட்டி பாருங்க, கிழிச்சு பாருங்க. சரி, வினாலக்கம் 25. கீழே அட்டைத்தாளில் வரையப்பட்ட கீழம் ஏயினையும் கீழம் பீனையும் புள்ளிக்கோடு வழியை மடிக்கும்போது கீழம் பியின் உரு எது இந்த இதை மறைக்கும். இதனை மறைக்கிற உருவு இது. சிம்பிள் என்ன, இங்கே மறைக்கிற உருவங்களை நீங்கள் சமைச்சு 2 கண்டுபிடிக்க. இந்த இதை மறைக்கும், இதை மறைக்கும், இதை மறைக்கும். ஏன்னா மடித்தா அப்படி தான் மறைக்கும். அப்போ இதை மறைக்கும். இந்த நடுவில் உள்ள கட்டத்தை இந்த நடுவில் உள்ள கட்டத்தின் ஒரு தான் மறைக்கும். அப்போ இதை விட ஸ்டார். சிம்பிள் பட. வினா இலக்கம் 26. மாதிரி பழங்களை சேகரிக்கும் போட்டி ஒன்றில் அதிக பழங்களை சேகரிப்பவர் வெற்றி பெறுவார். ஒரு குவியலில் வைக்கப்பட்ட 100 பழங்களில் பல்லவி 16, சரண்யா 18, அனுஷா 23 ஆகிய எண்ணிகள் பழங்களை சேகரித்த நிலையில் அனுஷா நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கு கட்டாயம் அனுஷா வெற்றி பெறணுமெண்டா குவியல் எஞ்சியுள்ள 43 பழங்களில் எத்தனை பழங்களை சேகரிக்க வேண்டும்? இந்த வினாவுக்கான விடை ஸ்கீமில் தவறுதலாக 2வது விடை அடிபட்டு 2வது விடையில் 3வது விடை தான் சரியான விடை. அப்போ 20 பழங்களை கட்டாயம் சேகரிக்க வேணும். அதுக்கு குறைவாக சேகரிச்சா அவன் வின் பண்ண முடியும். கட்டாயம் வின் பண்ணிடலாம். என்ன அதிகமாக சேகரிக்கலாம் வெற்றி பெறணும். 1வது கூட சேகரிச்சா தான் வெற்றி பெறலாம். இப்போ 18 சொன்னால் அவன் 18 வெற்றி 43ல் 18 போனால் கொஞ்சம் 25 வரும். அந்த 25 இவா பிடிச்சாண்டா சரண்யா எடுத்தான்னு சொன்னால் 25 18 எத்தனை வந்துடும்? 43 வந்துடும். அப்போ அவள் தான் கூட எடுத்துருவான். சரி, அப்போ அனுஷாவோட அவள் என் அனுஷா 41 வரும். 18 கூட்டின பண்ணால் 41 வரும். இவா 43 வந்துடும். அப்போ சரண்யா வந்துடுவா. இப்போ எங்களுக்கு நிச்சயமாக அனுஷா வரும். 19 இவா 19 எடுப்பாவாக இருந்தால் சரியா, இவா 19 எடுப்பாக இருந்தால் சரண்யா மிச்சத்தை எடுத்துருவா. அப்போ அது என்ன நடக்க முடியும்னா சமனாக வந்துருச்சு. அப்போ கட்டாயம் வெற்றி பெற வேணுமென்றால் சொன்னால் இந்த 23ஓட இந்த 43ல் 20 பழங்களை எடுக்க வேணும். எடுத்தால் மொத்தம் 43 பேரும். எஞ்சியதை பார்த்தீங்கன்னு சொன்னால் 18 இருக்குது. 18 யார் எடுத்தது? சரண்யா எடுத்தது. மிச்சம் 43ல் 20 23 சரண்யா எடுத்தால் கூட 41 தான் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். வின் பண்ணிடுறான். அப்போ கட்டாயமாக 20 பழங்களை வசூகரிக்க வேணும். சரியா? சரி, சிம்பிள். அடுத்த வினா இலக்கம் 27. பூனா, சூனா, கீனா, பானா, தீனா ஆகிய எழுத்துக்களில் குறித்த ஏதோ ஒரு பண்புக்கு ஏற்ப வேறுபட்ட எழுத்து தெரிவு செய்யட்டான். இது என்ன மெய் எழுத்து? என்ன மெய் எழுத்தில் விசிறி உள்ள எழுத்தா? சரி, இப்போ விசிறி உள்ள எழுத்துன்றது இது 2 தான் விசிறி உள்ள, மற்றெல்லாம் விசிறி இல்லை. அப்போ விசிறி உள்ளதா விசிறி இல்லாதா இப்படி பார்க்கலாம். என்ன இலக்கணத்தை வச்சுக்கொண்டு பார்க்கலாம். அடுத்த கட்டம் பாருங்க பிள்ளைகள். இதில் ஏதோ ஒரு பண்பண்டு பார்க்கல. இந்த பூனாண்டு எடுத்து பார்த்திங்கன்றதுன்னா இப்போ எழுதிய கீழே போகுது, கீழே தான் முடியுது. அடுத்த சூனாவை எடுத்து பாருங்க, அதுவும் அப்படி தான் கீழே தான் முடியும். இப்போ எழுதி போட்டு நாங்கள் என்ன செய்வோம், கொண்டு கீழே தான் முடிப்போம். அடுத்த கீழாவும் அப்படி தான் கீழே முடியும் விசிறி, தீனாவும் கீழே. ஆனால் அந்த பானாண்டு எழுதிய பாருங்க மேலே முடியும். அப்போ அந்த அடிப்படையில் இப்படி தான் சின்ன சின்ன நுணுக்கங்களை வச்சிருப்போம் வினாக்களில். அப்போ அந்த அடிப்படையில் இந்த வினாவுக்கான விட பானா. சரி, வினா இலக்கம் 28. ஒரு நிலையில் உள்ள கதிரைகளில் ஒரு கதிரை 2 கதிரைகளுக்கு முன்னே இருந்தது, ஒரு கதிரை 2 கதிரைகளுக்கு நடுவில் இருந்தது. அப்போ 2 2 4. ஒரு கதிரைக்கு 2 ஒரு கதிரை 2 கதிரைகளுக்கு பின்னே இருந்தது. அப்போ 6 2 2 2 6 6 போட்டுட்டு வந்துடுவோம். அப்படி இல்லை. சரியா? இந்த வினாவுக்கான விட 3 எப்படின்னு பாருங்க. இப்போ 3 கதிரை இருந்தால் இந்த ஒரு கதிரை இந்த முதலாவது கதிரை எடுத்திருந்தால் இந்த 2 கதிரைக்கு முன்னே இருக்குது. இந்த கதிரை எடுத்தீங்கன்னா 2 கதிரைக்கு நடுவில் இருக்குது. இந்த கதிரை எடுத்தீங்கன்னா இந்த கதிரை எடுத்தால் 2 கதிரைக்கு பின்னே இருக்குது. அப்போ 3க்கும் பொருந்தக்கூடிய 3 அந்த வாக்கியங்களுக்கும் பொருந்தக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொன்னால் இந்த 3 என்ற கதிரை இருந்தால் 3 கதிரை இருந்தால் இந்த 3க்கும் பொருந்தது. அப்போ
முதலாவது விடை 3 அதில் இருந்தால் போதுமானது. சரி, கீழே தரப்பட்டுள்ள உருவில் இனங்காணத்துக்கு முக்கோணிகள் எத்தனை? இந்த வினாவுக்கான விட 11. உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், இப்போ முக்கோணத்தை நீங்கள் வளமையாக முந்தி கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னா இப்படி இப்படி ஒரு ஓட்டு கடையில் எத்தனை முக்கோணம் இருக்குன்னு நீங்கள் இதுக்கு கொண்டு இதுக்கு 2 போட்டு மொத்தம் 3 வேறு இலகுவா உங்களுக்கு வராது. நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு நீங்கள் பாடமாகி போட்டீங்க. இப்போ இப்படி தான் கொஞ்சம் வித்தியாசமாக வரும். வித்தியாசங்களை நீங்கள் செய்ய பழகணும். இது பயிற்சி தான் வரும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக தெரிகிறது 2 3 4 வெளிப்படையாக தெரியுது. சரியா, 4 முக்கோணங்கள் வெளிப்படையாக தெரியுது. சரியா, இப்போ இதை விட நாங்கள் பார்க்கணும். பாருங்கள், இந்த இந்த பக்கத்தை எடுத்தீங்கன்னா இந்த பெருசு 5. சரியா, இந்த பெருசாக எடுத்தீங்கன்னா 5. இந்த சின்ன ரெண்டோட பாருங்க 6. அதே மாதிரி இஞ்சால பெருசு எடுங்க 7. இந்த சின்ன ரெண்டோட 8. சரியா, அடுத்து இப்போ இந்த பெருசு பாருங்க 9. இந்த பெருசை பாருங்க 10. இந்த 3 4 5 இது பார்க்குறேன். அடுத்த மொத்தமாக பாருங்க பெருசா 11. மொத்தம் எத்தனை இருக்குது? 11 இருக்குது. சரியா, சரி பாருங்க, திருப்பி பாருங்க. இப்போ காட்டி சுபன் சமனுக்கு தோடம்பழத்தை கொடுத்தான், விமல் சமனுக்கு வாழைப்பழத்தை கொடுத்தான், சமன் விமலுக்கு மாம்பழத்தை கொடுத்தான். என தற்போது சுபனும் விமலும் வைத்திருக்கும் பழங்கள் முறையே இலகுவானது. என்ன பார்க்குறதுக்கு பெரிய வினா போல இருக்குது. என்ன அவ சிம்பிள் பாருங்க. சுபன் சமனுக்கு என்னத்தை கொடுக்குறான்? தோடம்பழத்தை கொடுக்குறான். சரிதானே. விமல் சமனுக்கு என்னத்தை கொடுக்குறார்? விமல் சமனுக்கு என்னத்தை விமல் சுமனுக்கு என்னத்தை கொடுக்குறார்? வாழைப்பழத்தை கொடுக்குறார். சமன் விமலுக்கு என்னத்தை கொடுக்குறார்? மாம்பழத்தை கொடுக்குறார். இப்போ இந்த ஆர்டரில் பார்த்தீங்கன்னா சரி. இப்போ கேட்டது என்ன? சுபனும் விமலும் தானே. சுபனார் முதலாவது ஆள் வாழைப்பழம் வச்சுக்கிறார், விமலார் பின்னுக்கு இருக்கிற கடைசி. அப்போ வாழைப்பழம் மாம்பழம். வினா இலக்கம் 31. இங்கே பாருங்கள், தரவுகளை அடிப்படையாக கொண்டது. இந்த முக்கோணத்தையும் பெருக்கினால் வட்டம் வருமாம். முக்கோணத்தையும் சதுரத்தையும் கூட்டினால் 12 வருமாம். முக்கோணத்தையும் கூட்டினால் இது பெருக்க வேணும். முதலாவது பெருக்க கவனமாக இருக்கும். இது முதலாவது பெருக்கினா தான் வட்டம் பெறும். இங்கே 2 கூட்டினா சதுரம் பெறும். சரி, இப்போ பாருங்க, இந்த தரவுகளுக்கு இப்போ நீங்கள் இப்படியே கண்டுபிடிக்கணும்னா இந்த விடையிலிருந்து போகலாம் சிம்பிளாக. இப்போ முதலாவது விட 4. இந்த 4 கொண்டு இதுக்கு போட்டு பார்ப்போம். இது 4, அப்போ கட்டாயம் இது 4 நன்னாங்க 16. அப்போ இது 4, இது 12 வருதுண்டா என்ன? இந்த சதுரம் 8 இருந்திருக்கும். அப்போ இது 4, இது 4 4 4 8. சரி, இப்போ இது சிம்பிளாக கண்டுபிடி பாருங்கள். மேற்கு தரவுகளுக்கு அமைவாக முக்கோணத்தையும் பெற மாதிரி 4 போட்டால் எல்லாம் சமப்படுது. சரியா, இப்போ பாருங்கள், பெருமானம் குறைந்ததிலிருந்து பெருமானம் அதிகரித்து செல்லும் ஒழுங்கில் வரிசைப்படுத்தினால் நடுவில் வரும் ஒரு. இதில் பெருமானம் குறைந்தது இது 4, இது முக்கோணம். அடுத்த பெருமானம் இது 8, இது சதுரம் 2வது. 3வது 16, அப்போ இது வட்டம். அப்போ வரிசைப்படுத்த நடுவில் வாரது 2, இது 2வது வாரது இந்த சதுரம், 2வது வாரது சதுரம். ஆகவே நடுவில் வரக்கூடியது சதுரம். இலகுவான வினாவும் இலகுவான விடை. அருகில் உள்ள அறுகோண வடிவ சக்கரம் ஒன்று ஐங்கோண வடிவ சக்கரம் ஒன்றும் ஒன்றை ஒன்று தொடுகையிட்ட வண்ணம் எதிரெதிர் திசைகளை சுழல்கின்றன. இங்கே பாருங்க, இது வந்து அறுகோணி, இது ஒரு ஐங்கோணி. இது வலஞ்சொலியா சுத்து, இது இடஞ்சொலியா சுத்து. சுத்தேக்குள்ள இந்த எல்லைக்கோடுகள் வழியே ஒன்று முட்டை போகுது. அப்படி முட்டைகளில் எழுத்து டி மற்றும் இலக்கம் 3 ஆகியன தொடுகிற இலக்கமும் ஆங்கில எழுத்துக்களும் முறை 3 விட இருக்குது. அப்போ இது சிம்பிள். என்ன பாருங்க, இப்போ ஏயை தொட்டு கொண்டு 3 இருக்கண்டா, அடுத்தது சுழண்டால் இந்த எஃப்ஐ தொட போகுது 2, ஈயை தொட போகுது 1, இலக்கம் டியை தொட போகுது 5, சியை தொட போகுது 4, பியை தொட போகுது 3. இதை வச்சுக்கொண்டு சிம்பிளாக கேள்வியை நீங்கள் அணுகிக்கொள்ளும். அப்போ டி எது தொட்டிருக்குது? டி 5 தொட்டிருக்கு. அப்போ 5 விட 2 இருக்குது. சரி, அடுத்தது 3 இலக்கம் எதை தொடுவது? இந்த 3 இலக்கம் பியை தொடுவது. எங்கே இருக்குது? 2வதாக இருக்குது. அப்போ சிம்பிள் விட. சரியா, நாங்கள் அடுத்த திருப்பி இருக்க பாருங்கள். சரி,
34 கீழே தரப்பட்டுள்ள உருக்களில் சமச்சீர் அச்சுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் ஒழுங்கில் வருஷத்து. இப்போ சமச்சீர் அச்சுக்களை கண்டுபிடிச்சா சரி. அப்போ இதுக்கு ஒன்று தான் என்ன, இந்த உருவத்துக்கு ஒரு சமச்சீர் அச்சு தான் இருக்குது, இதுக்கு 2 தான் இருக்குது, இது செவ்வகத்துக்கு எப்போவுமே 2. அப்போ சதுரத்துக்கும் கூட தெரியும் 2. இது கொஞ்சம் கம்ப்யூட்டரில் கீறுறது போல டக்காண்டு சில நேரம் இந்த கீறுறது ஒழுங்காக தெரியாது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணாடா பரமாட்டாக தான் கீறுவேண்ணா. சரியா, 2 3 4 இப்படி ஒரு 4 சமைச்சு கீறு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பக்கங்களுக்கு இடையில் இணைக்கலாம். என்ன பக்கங்களுக்கு இடையில் 3 கொட்டால் இணைச்சா 3 சமைச்சு. அதேமாதிரி இந்த கோணங்களுக்கு இடையில் இணைக்கலாம் அப்படி. சரியா, இப்போ கோணங்களுக்கு இடையிலையும் இணைக்கலாம். சரியா, அப்படி பார்க்கல இதில் 1 இருக்குது 2 இருக்குது, இதில் 1 4 வருது, இதில் 6 வருது. அப்போ அந்த விட எது இருக்குது, டி தான் முதலாவது வரணும், ஒரு விட தான். அப்போ சிம்பிளாக கண்டுபிடிச்சி போகிறேன். ஏன்னா 3வது விட. மேசை ஒன்று நீளம் அதன் அகலத்தை போல 3 மடங்காகும். சரியா, அப்போ பாருங்க பிள்ளைகள், இந்த வினாக்கானோட 3 மீட்டர் அப்படின்னு பார்ப்போம். ஒரு மேசை ஒன்று இருந்தால் அந்த நீளம் அதன் அகலத்தை போல 3 மடங்காட்டா. இப்போ இது அகலம் 1 சொன்னால் நீளம் அதன் அகலத்தை போல 3 மடங்கு. அப்போ 3 இருக்குது. அப்போ இது ஒவ்வொரு பக்கம் கண்டுபிடிச்சாது. இது இந்த எதிர்பக்கம் 3, இது இந்த எதிர்பக்கம் 1. இப்போ கூட்டி பாருங்க எவ்வளோ வருது, 3 3 4 4 8. ஆனால் கூட்டினா சுற்றளவு என்ன வருவோம்டா, 24 வருவோம். அப்போ தச்சையில் இது 2 இருந்தால் என்ன நடந்திருக்கும், இது 2 இருந்தால் இது 3 மடங்கு 3 6 இருந்தது. இப்போ மேலே மாறு கீழே மாறு 12, இங்கே 2 இங்கே 2 16. நம்ம சுற்றளவு 16 இருந்துக்கும் இல்லை, 16 இல்லை 24 வரணும்டா. 3 ஆண்டு போட்டுவான். அப்போ இது நீளம் அகலத்தை போல 3 மடங்கு கண்டால் அகலம் 3, நீளம் 3 9. அப்போ இது ஒவ்வொரு பக்கம் தான் கண்டிருக்கு, அதில் 4 பக்கம் இருக்குது. அப்போ 3 9 10 12. அப்போ அது 2ஆல் பெருக்கணும் மற்ற பக்கத்தை கண்டுபிடிக்கிறது. அப்போ 12 24. அப்போ சரியாக வருது. அப்போ கட்டாயம் அந்த நீளம் அகலத்தை போல 3 மடங்கு, அகலம் என்ன 3 மீட்டராக இருந்தால் தான் நீளம் 9 வரும். சுற்றி வர பார்க்க 24 வரும். சரி, உட்பக்கம் தெரியாத பெட்டி ஒன்றில் 4 சிவப்பு நிற பந்துகளும் 4 வெள்ளை நிற பந்துகளும் உள்ளன. அப்போ பாருங்கள், இதில் 4 சிவப்பு இருக்காம், 4 வெள்ளை இருக்காம். அப்போ 4 சிவப்பு இருக்குன்னா முதலாவது எடுத்தது சிவப்பு வந்துடுது, 2வது வெள்ளை வந்துடுது, 3வது சிவப்பு வந்துடுது, 4வது வெள்ளை வந்துடுது. இப்படி வந்தால் 4 தடவையிலையும் இப்போ 3 எடுக்கலாது, 3 ஒரே நிறமாக எடுக்கலாது. இப்போ 5ஆவதாக ஒன்று எடுப்பமாக இருந்தால், இந்த 5வது ஒன்று எடுப்பாக இருந்தால் அது சிவப்பாக இருந்தால் ஏற்கனவே உள்ள சிவப்போட சேரும் 3 சேர்ந்துடும். தச்சலா இது வெள்ளையாக இருந்தால் ஏற்கனவே 2 வெள்ளை இருக்குது, அந்த வெள்ளையோடு சேர்ந்துடும். அப்போ நிச்சயமாக 5 பந்துகளை வெளியில் எடுத்தால் கட்டாயம் 3 ஒரே நிறத்திலான 3 பந்துகள் வரும். சரியா, ராய். இது அடுத்த 30 இலவான பாருங்கள். மேலே இந்த சதுர முகியில் மொத்தமாக உள்ளது 27. என்ன நீளம் தர அகலம் தர உயரம் தானே, நீளம் 3 அகலம் 3 உயரம் 3 3 9 27. 27 குத்தி இருக்கு. இதில் கேட்டிருக்கு, அருகில் உள்ள பெரிய சதுர முகியின் மேலே வர்ணம் பூசப்பட்டுள்ள பகுதியை போன்று அடிப்பகுதியிலும் வர்ணம் பூசப்பட்டுள்ளன. நிழற்றப்படாத சிறிய சதுர குற்றிகள் எத்தனை? இப்போ 27 மேலே 1 2 3 4 5, மேலே 5 கீழே 5. என்ன மேலே 5 கீழே 5 நிறம் தீட்டப்பட்டிருந்தால், நிறம் தீட்டப்படாது 27 கொண்டு 10 கழியுங்கோ. 27 ஒன்று மொத்தம் 27 தான், 10 கழியுங்கோ. அப்போ என்ன விட வரும்னு சொன்னால் 17 வரும். சரியா, ஏன்னா நடுவில் ஒன்று இருக்குது, அந்த நடுவில் இருக்கிற ஒன்றும் நிறம் தீட்டப்படாமல் இருக்கு. சரியா, ரைட். வினாயிலக்கம் 38. பட்டம் ஒன்றை வாங்கும் விலைக்கு 3 பந்துகளை வாங்கலாம். பட்டம் ஒன்றை வாங்கும் விலைக்கு 3 பந்துகளை வாங்கலாம். அண்டா என்ன விளக்கம்?
பட்டம் 1 வாங்குற விலைக்கு 3 பந்தை வாங்கலாம்னு சொன்னால் பட்டம் 1 வாங்க 3 பந்துகளை வாங்குறேன். இப்போ பட்டம் 1 வாங்குறேன்னு சொன்னால் 3 பந்துகளை வாங்குறேன். பொம்மை 1 வாங்கும் விலைக்கு 2 பட்டங்களை வாங்குறேன். இப்போ பொம்மை 1 வாங்கும் விலைக்கு 2 பட்டங்களை வாங்குறேன். ரூபா 100க்கு 5 பந்துகளை வாங்குறேன். இப்போ ரூபா 100க்கு 5 பந்துகளை வாங்கலாம் என்றால் ஒரு பந்தின் விலை என்ன? ஒரு பந்தின் விலை 20. 5 பந்து 100 ரூபாண்டா ஒரு பந்து 20 தான். அப்போ ஒரு பந்தை கண்டுபிடிச்சா பாருங்க, இப்போ 3 பந்தாண்டு இருக்குது. இப்போ ஒரு பந்து 20 ரூபாண்டா 3 பந்தும் 60 ரூபா. 3 பந்தும் 60 ரூபா. அப்போ என்ன படம்? ஒரு பட்டம் 60 ரூபா. ஒரு பட்டம் 60 ரூபா. இப்போ சொல்லியிருக்கு 2 பட்டங்களை வாங்குற விலைக்கு ஒரு பொம்மை வாங்கலாம். 2 பட்டங்கள்கிட்ட வாங்குற விலைண்டா அவ்வளவு 120. அதுக்கு என்ன வாங்கலாம்? ஒரு பொம்மை வாங்கலாம். சரி, இப்போ கேட்ட கேள்வி பொம்மை ஒன்ற விலை தானே கேட்டது. அப்போ 120 ரூபா. வழங்கிட்ட? சரி. வினா இலக்கம் 39. நாளை மறுதினம் செவ்வாய்க்கிழமை ஆகும். நேற்று முன்தினம் சாருக்சி பாடசாலை சம்பவம் அளிக்கவில்லை என நேற்று சாட்சி கூறினாள். சரியா? அப்போ இதை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பாருங்க. சாருக்சி பாடசாலை வருகிற சாட்சி கூறுறான். அப்போ சாருக்சி பாடசாலைக்கு சமூகம் அளிக்காத நாளில். இப்போ இதில் நான் சொல்கிறது உங்களுக்கு என்னென்னா, முதல்ல என்ன செய்யணும்னா, இந்த வினாக்கான விட வியாழக்கிழமை நான் சொன்னால் 5 கோட்டை போடணும். இது இன்று, இது நாளை மறுதினம், இது நேற்று முன்தினம். இப்படி ஒரு 5 கோட்டை போட்டுட்டு இதில் இன்று எழுதி போடும். நடுக்கோடு என்னத்தை குறிக்கும்? என்ற குறிக்கும். சரி, இப்போ நாளை மறுதினம் செவ்வாய்க்கிழமை. அப்போ நாளை மறுதினம் செவ்வாய்க்கிழமை வேண்டாம். இது செவ்வாய் என்று சொன்னால் இது உங்களுக்கு தெரியும் புதன். அப்படியா? இல்லை, இது திங்கள். இது ஏன்? செவ்வாய்க்கு முதல் நாள் தானே. அப்போ திங்கள். அப்போ இன்று என்ன கிழமை? இது ஞாயிறு. இன்றைக்கு ஞாயிறாக இருக்கும். இது செவ்வாய்ண்டா அதுக்கு முதல் நாள் திங்கள், அதுக்கு முதல் ஞாயிறு. இதுக்கு முதல் நாள் சனி, அதுக்கு முதல் இது வெள்ளியாக இருக்கும். இப்போ கேட்ட கேள்வியை பாருங்க. நாளை மறுதினம் செவ்வாய்க்கிழமை. சரி, நாளை மறுதினம் செவ்வாய் போட்டுட்டோம். நேற்று முன்தினம், இப்போ இது இன்று, இது நேற்று முன்தினம். நேற்று முன்தினம் சாருக்சி பாடசாலைக்கு சமூக ஒழிக்க நேற்று சாட்சி கூறினாள். அப்போ இன்றைக்கு என்றா நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை. இன்றைக்கு வச்சு பார்த்தோம்னா நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை. ஆனால் சாருக்சி எப்போ சொல்கிறா? நேற்று தான் சொல்லுறா, நேற்று முன்தினம் வரையிலேண்டு. அப்போ சாருக்சி சனிக்கிழமை சொல்லுறா, நேற்று முன்தினம் வரையிலேண்டா நேற்று வெள்ளி, அதுக்கு முதல் நாள் என்ன? வியாழன். இப்போ நேற்று முன்தினம் வரையிலேண்டு இன்றைக்கு சொல்லியிருந்தால், இன்று சொல்லியிருந்தால் இது வெள்ளியாக இருந்திருக்கு. ஆனால் அவள் எப்போ சொல்கிறான்டா? நேற்று தான் சொல்லுறா, நேற்று முன்தினம் வரையிலண்டா. இப்போ நேற்று முன்தினம் வரையிலண்டா வெள்ளி இல்லை, நேற்று, அதுக்கு முதல் நாள் வியாழன். விளங்கிட்டேன். அப்போ சாருக்சி பாடசாலைக்கு சமூகக்கான நாள் வியாழக்கிழமை. சரியா? ரைட். உடைய பாருங்க. சரியா? சின்ன மயக்கம் தான் இருக்கு அதில். வினாயிலக்கம் 40. கீழே ஒரு வருடத்தில் நடைபெற்ற சம்பவங்கள் சில ஒழுங்கின்றி தரப்பட்டுள்ள அவற்றை சரியான முறையில் ஒழுங்குபடுத்தும் விடையின தெரியுது. என்ன? ஒரு அம்மா கண்டு நடுகிறா, பூங்கண்டு, அது வளருது, அது வளர்ந்தோடனே அவள் பூ பறிக்கிறா, கோயிலுக்கு போகிறான். சிம்பிள். என்ன விட? 3வது விட. சரியா? 3வது விட. ஓகே பிள்ளைகள், நாங்கள் அடுத்த காணொலியிலே 5வது பரீட்சையினுடைய ஒரு தொடக்கம் 20 வரை வினாக்களை வருவான நுட்பங்களை அவதானிக்க இருக்கிறோம். இதுவரையும் ஜப்னா எடியூகேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுது நாங்கள் வழங்குகின்ற வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். கடினமான பயிற்சி, இலகுவான பரீட்சை. அடுத்த காணொலியிலே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிற பிள்ளைகளே, உங்கள் ஆசிரியர் SKR. டாடா, பாய் பாய்.